மீண்டும் உன்னோடு நான் எபிசோடு 2 அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எபிசோடு 1 என்ன நடந்துச்சு, காவியா குரு இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துச்சு அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இப்போ 2வது எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க லவ்வர்ஸை எப்படி மாறினாங்க, மறுபடியும் அவங்க கப்புள்ஸாக மாறி அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை போச்சு அப்படின்றது தான் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவியை பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிருந்தோம் இல்லையா நம்ம குரு. ஸோ அவங்க மேலே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிம்பத்தினால பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலே நிறைய டைம் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை அவங்களே லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களே கான்செப்ட் வந்துட்டாங்க. ஸோ கல்யாணமாக முடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிற எபிசோட்ஸ் எல்லாமே ப்ரிவியூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் எல்லாமே இவங்க முதல்லேருந்து காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காட்டிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம கையலுக்கும் அதாவது நம்ம காவியாவுக்கும் குருவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குருவுக்கு லவ்வர் இருந்தாங்க, இங்கே காவியாவுக்கும் ஒரு லவ்வர் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு உண்டான இதில் பார்த்தீங்கன்னாக்கா புரிதல் இல்லாதனால எல்லாத்தையும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கும் ஒரே நாளில் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம குருவையும் மீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக குருவோட பேர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் கூட இவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. மீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த கஃபே ஷாப்புக்கு மறுபடியும் பேசினா தான் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஃபேஸ் கூட அந்தளவுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் காவியாவுக்கு. ஏன்னா குருக்கு அந்த பொண்ணு தெரியும், ஆனால் அங்கே காவியா அவங்கள அந்தளவுக்கு பார்த்துருக்காங்களா, அந்த ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட சுத்தமாக அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. இவங்க ஹாஸ்பிட்டலேருந்து பேசும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பேசுனாங்க. கடைசியில் அவங்களோட பேரை கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் கிடைக்காம அவங்களால பேச முடியாமல் கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாயர் இவங்க 2 பேருக்குமே நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக, அதுவும் அந்த லாயர் ரொம்ப நல்லவங்க போல். நான் ஒரு இது கரெக்டான ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த கேஸ் எடுத்து நான் நடத்துவேன், இல்லைன்னா நான் அந்த கேஸே எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நியாயஸ்திங்கன் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பொண்ணுக்குமே எந்த ஒரு களங்கமே நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த லாயர். இந்த லாயர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம குரு எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருந்தாங்க, அப்போ நம்ம இந்த கேஸ் எடுத்து ரொம்பவே பெரிய தப்பு அப்படின்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கையிலையும் இங்கே காவியாவையும் குருவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அந்த லாயருமே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ 2 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, ஏன் இவங்கள பிடிக்கல, இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்ரெடியே இருந்த அந்த லவ்வால் மறுபடியும் புது லவ்வை உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவங்க 2 பேருமே சூப்பராக இருந்தாங்க. ஆனால் சில காரணத்தினால பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பிரிஞ்சுட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குருவால் ஆல்ரெடி கஃபே வேறு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட அவரால் சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா காவியாவுக்கு நிறையவே டவுட்ஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மீட்டப்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் நிறையவே வந்துச்சு. அது எல்லாமே கொஞ்ச நாள் நம்ம குரு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தார். ஆனால் காவியா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முரண்பாடாக அவங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே முடிச்சு விட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி லவ்வுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லி தான் அவங்களுக்கே தெரிஞ்சுச்சு இந்த பையன் இப்படி சரியில்லை அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னாக்கா இப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு சொல்லி தான் இவங்களுடைய லவ்வுமே மறுபடியும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வரையுமே நல்லா தான் போயிட்டுருந்தாங்க அவங்க லைஃப்குள்ளார எல்லாருமே. ஆனால் கொஞ்ச நாள் போக போக தான் பார்த்தீங்கன்னாக்கா காவியாவுக்கும் நம்ம குருவுக்கும் இடையில் அந்த பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக போய் அவங்களால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இதுக்கு நம்ம பேசாமல் பிரிஞ்சிடலாம், அதுக்காக நான் லைஃப்பில் எல்லா டைம்லையும் ஏமாந்துட்டேன், அதுக்காக இந்த டைம் மட்டும் நம்ம ஏமாறாது இருக்கவா முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே காவியா எடுத்த முடிவு பெரிய தப்பு அப்படின்ட்டு அவங்க உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணது காவியா தான். நம்ம குரு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ஆனால் அவங்க சுத்தமாக எந்த விஷயம்
காதில் கூட வாங்காமல் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு லாயர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்க வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ தப்புன்னா கரெக்டாக தப்பு தான். ஆனால் இவங்க மேலே தப்பை வச்சுட்டு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லாயர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க. சரி, இவங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க. ஸோ இவங்களுக்கு கடைசியில் டிவோர்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்றது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ எபிசோடு 1 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கான ரிவ்யூவும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கஃபேயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நம்ம குரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகிறாங்க. அவங்க தான் வந்து காவியா. ஆக்சுவலாக எல்லோரும் எதிர்பார்த்துருப்போம் இவங்க தான் அவங்கள அவர் பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் அதுதான் கிடைக்கல. ஸோ அவங்க கெஃபேக்கு வந்தவங்க. ஸோ அவங்க லவர் வந்து வராங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க கொஞ்ச நேரம். இது நமக்கு சரிப்பட்டு வராது, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தானாக்கா காவியோட லவர் பார்த்தினாக்கா காவி வந்து அவங்க லவர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவோட லவரும் அவங்களும் வந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீயும் நார்மல் தான். ஆனால் நான் எல்லாத்துலேயும் நீ வந்து அப்படியே தான் இருக்க. நீ வந்து புதுசாக கெஃபே ஆரம்பிக்கிற அப்படி இப்படி ஏதேதோ சொன்ன. அதை கம்மிட் பண்ணி தான் நான் உன்னையும் லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் அது எதுவுமே என் லைஃபுக்கு சரி வரல. இனிமேல் நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் எல்லாமே உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒன்று கூட உங்கள்கிட்ட எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ கூட பாரு நான் கொடுத்த ட்ரெஸ்ஸு, ஷூ, வாட்ச்சு, இந்த ஃபோன் எல்லாமே நான் கொடுத்தது தான். இதெல்லாம் நீ திருப்பி கொடுக்கணும். ஆனால் நீ கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீனாக்கா நம்ம காவியாவும் அவங்க லவரும் பார்த்தீனாக்கா ஸோ எங்கெங்கே சுற்றிருக்காங்க. அதை அவங்க ஃப்ரெண்டு பார்த்து எல்லாத்தையும் கேட்டு இவங்க இப்போ அந்த விஷயத்த அவங்ககிட்ட போய் கேட்டு அதனால் பிரச்சனை வந்து அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. இனிமேல் எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவியா என்ன பண்ணியிருக்காங்க, 4 நாளாக சாப்பிடாம வேறு இருந்திருக்காங்க. அந்த பையன் பார்த்து பேசிட்டு எல்லாம் போயிட்ட பிறகு வந்து திடீர்னு நம்ம குரு வந்து கேட்கவும் அவங்க சடனாக வந்து மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது எது பண்ண தண்ணியை தெளிக்கிறாங்க. அங்கே இருக்க பசங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை. மச்சான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸும் வருது. கூட்டிகிட்டு போய் உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஸோ அவங்களுக்கு காசு வேறு கையில் இல்லை, வேறு குருவோட கையில். என்ன பண்ணுறது அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உட்காந்துக்கிட்ட டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது காவியோட ஃப்ரெண்டு. ஸோ யார் நீங்கள்? காவியோட ஃபோன்லேருந்து நீங்கள் எங்கே பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும். சிக்னல் வேறு சரியாக வேறு இல்லை. உடனே அந்த நம்பர் எடுத்து தன்னுடைய ஃபோனில் போட்டு வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி தாங்க உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். என் கெஃபேயில் வந்து டீ ஆர்டர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க பையன் கூட. அவன் வந்து சண்டை போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்க போய் சடனாக வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் கஃபேயில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் ப்ளட் செக் பண்ணி என்ன ரிப்போர்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கஃபேவை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள பயமுறுத்தவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவியோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. யாரா அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க தான் அவங்க அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணதும் நான் தாங்க அப்படின்னு சொன்னேன். ஏங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் கஃபே வச்சு நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன். என்ன இது நான் முதல்ல போய் டாக்டரை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போனாங்க. நம்ம குருக்கு வேறு வெளுத்து போச்சு. என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போய்னா டாக்டர் சொல்லியிருக்கிறதே வேறு ஒரு விஷயம். இவங்க 4 நாளாக சாப்பிட்லையாம்ப்பா. அதனால தான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போய் காவியை கேட்குறாங்க. நீ 4 நாளாக ஏன் சாப்பிட்ல அப்படின்ட்டு. எனக்கு என் லவ்வரை பற்றி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதனால் சாப்பிடவே இல்லை. அதனால் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கஃபேயில் வேலை செய்கிற பையன் தான் ஒன்று வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருந்தான். நான் ஏதோ எதாச்சும் உன் நம்பர்லேருந்து யாருக்கும் நம்பர் வேணும் நான் ஃபோன் பண்ணேன். அப்போ தான் அந்த பையனே எடுத்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கே அட்மிட் பண்ணியிருக்கேன். அதனால தாண்டி உடனே இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே. அந்த பையன் யார் என்னன்னு தெரியுமா? அந்த கஃபேயில் ஒர்க் பண்ணுற பையனா அந்த பையன்? பேமெண்ட்டை கூட என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இருக்கான்னு பார்க்க. சரி அவன் நம்பர் இருக்குமான்னு கேட்டோடனே அவன் நம்பரையும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் தானே அட்மிட் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு. சரிங்க ஓகே பார்த்துக்கோங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவங்களும் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ ஃபீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்பப்போ வந்து மீட் பண்ணி பேசியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணமும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா என்னடா கடைசியில் போய் டிவோர்ஸ் என்னடா எண்டை முதல்லே காட்டிங்க அதே மாதிரி தான். ஸோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே போய் நம்ம காவியை போய்
லாயர்கிட்ட உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ 2ல் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கோம் முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி நடக்குதா, வேறு விஷயமா நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாய்.